வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ், எக்ஸ்டெண்டட் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஒரு பென்ஷனர் இறந்த பிறகு அவங்களோட அம்மா, அதாவது பென்ஷனர் இறந்துட்டாரு, அவங்களோட மனைவி, பென்ஷனரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்களோட அப்பா கண்டிஜென்ட் நாமினி வந்து ஆட் பண்ணியிருந்த அவரோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அம்மா வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இந்த ஏஜிஐயை வந்து கிளைம் பண்ணி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஏஜிஐ பாண்டு வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. 1,99,539 ரூபா 60 பைசா வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி கிடைச்சாச்சு, அவங்க எப்படி வாங்கினாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஏஜிஐ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் இறந்த பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் டேபிள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டேபிள் படி எந்தெந்த பீரியடில் பென்ஷனர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்தாங்களோ அந்தந்த பீரியடுக்கு தகுந்தாவில் இது வந்து கண்டிஷன் அப்ளை ஆகும். ஸோ ஒரு சில காலத்துலலாம் யாருக்கெல்லாம் இங்கே வந்து ஏஜிஐயில் வந்து கட்டின அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் இருக்கோ, அவங்களுக்கு வந்து பென்ஷனர் வந்து இறக்கலை, அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன 20 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இல்லை குறிப்பிட்ட ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா அவங்க வந்து அந்த தொகையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ரீஃபண்டபிள் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகை கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் ரீஃபண்டபிள் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த காலம் கட்டம் வந்து முடிஞ்ச பிறகு பென்ஷன் வந்து 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இல்லை அந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து யாருக்கு ரீஃபண்டபிள் இல்லையோ அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போது சர்வீஸில் இருக்கிறவங்க பென்ஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து 20 வருஷத்துக்குள்ளேயே ரிட்டையர் ஆகிட்டு வந்து 20 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து நாமினி இல்லாத பட்சத்தில் நாமினி ஆட் பண்ணி வாங்கணுன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்ஷனரு இறந்துட்டாரு. ஸோ அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டார். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டார். ஃபஸ்ட்டு நாமினி எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனர் இருக்காருனாக்கா அவரோட நாமினி, ஃபஸ்ட்டு நாமினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்பௌஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பௌஸ் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அந்த டிவோர்ஸ் காப்பியை நீங்கள் வந்து ரெக்கார்டு கொடுத்து அதை வந்து பார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த அஃபிடேவிட்டில் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மகன் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட மருமகள் வந்து டிவோர்ஸ் ஆனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மகன் வந்து ரெக்கார்ட்லேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி கிளியராக ப்ராப்பராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு யார் வந்து உங்களோட இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாமினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவங்களோட ஒய்ஃபு. செகண்ட் நாமினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அப்பா, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டார். ஸோ பென்ஷனரும் இறந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு நாமினி ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, செகண்ட் நாமினி அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டாங்க. ஸோ 3 பேருமே இங்கே இல்லை. ஸோ இப்போ 4வதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறாங்க, அம்மா வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து கிளைம் பண்ணி அவங்க வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஏஜையும் கிளைம் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் சர்டிஃபிகேட், இது வந்து ஒரிஜினல் காப்பி கொடுக்கணும். ஸோ டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். இது யாரோட டெத் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட டெத் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஏஜிஐ சர்டிஃபிகேட்டு. ஸோ இஏஜிஐனாக்கா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வந்து எக்ஸ்டெண்டட் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பழைய பென்ஷனர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸோட ஃபோட்டோ ஒட்டி இந்த மாதிரி வந்து ஏஜிஐ பாண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வர பென்ஷனருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ஒரு பிரிண்ட் காப்பி மட்டும் கொடுப்பாங்க, அதில் ஃபோட்டோலாம் இருக்காது, நாமினியோட பேர் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்தாப்புல ஏஜிஐ பாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றம் வந்திருக்கு. எப்படி வந்து இப்போ வந்து ரீஃபண்டபிளாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து நான் ரீஃபண்டபிளாக இருந்தாச்சோ ஸோ அந்த மாதிரி. அதே போல் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பென்ஷனருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து கட்டான ஏஜிஐக்கு வந்து கட்டான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும், அதனால் கிளைம் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வரவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த தொகைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ வந்து தொகையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. ஸோ இவருக்கு கட்டான தொகையும் அதிகம், அதனால் இவருக்கு கிளைமான தொகையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம். ஏஜிஐ சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் வந்து சென்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிடேவிட், நாமினிக்கான அஃபிடேவிட், அதாவது ஃபஸ்ட்டு நாமினி இல்லை, செகண்ட் நாமினி இல்லை, தேர்டு நாமினி ஆட் பண்ணுறதுக்கான அஃபிடேவிட். ஸோ இதே தான் நேம் சேஞ்சுக்கும் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ப்ராசஸுக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் நாமினியோ இல்லை உங்களோட பேரையோ வந்து மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அஃபிடேவிட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அஃபிடேவிட்
காப்பி வந்து வேணும் உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களோட அஃபிடேவிட் வந்து சென்ட் பண்ணி ஏஜேக்கான அஃபிடேவிட் வாங்கணுன்றவங்க வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பண்ணிக்கலாம். நேம் சேஞ்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நேம் சேஞ்சுக்கான அஃபிடேவிட் ஃபார்மேட் வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அஃபிடேவிட்டுக்கான நாமினிக்கான அஃபிடேவிட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நாமினிக்கு வந்து நீங்கள் அஃபிடேவிட் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏன்னா இவங்க பேரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் யார் பேரில் அஃபிடேவிட் வாங்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாமினி, செகண்ட் நாமினி, அதாவது ஃபஸ்ட்டு நாமினிக்கும் செகண்ட் நாமினிக்கும் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட், இவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாமினி வந்து ஒய்ஃபு, ஸோ அவங்களுக்கான டிவோர்ஸ் காப்பியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் சர்டிஃபிகேட், செகண்ட் நாமினி வந்து இறந்துட்டாங்க, அதனால் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நம்ம எப்படி இப்போ ஒரு ஏதாவது ஒரு நிலம் வாங்குகிறோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் டாக்குமெண்ட் வாங்குவோம். தாய் பத்திரம், கிரைய பத்திரம், இந்த மாதிரி வந்து எப்படி லிங்க் டாக்குமெண்ட் எடுக்கிறோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ பென்ஷனர் இல்லை, ஃபஸ்ட்டு நாமினி இல்லை, கண்டிஜென்ட் நாமினி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஒரு ஆளை வந்து நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி உங்களோட ஏஜை கிளைம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷனர் இருக்காங்களோ அவங்களுக்கு சரி, இதுக்கப்புறம் யாரெல்லாம் பென்ஷன் வர போகிறீங்களோ ஏஜை பெனிஃபிட், இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஏஜை இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ நாள் வந்து இருக்கோ அவ்வளோ நாளுக்குமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா பென்ஷனோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற போட்டல. நீங்கள் எப்போ ஏஜை வந்து கிளைம் பண்ணாலும் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்தாகணும். இதோட அதிகமாகுமே தவிர இதோட கம்மியாக போகல. உங்களோட நாமினியை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்களுக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட லைஃப்லேயும் இது வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து ஒவ்வொரு பென்ஷனருக்குமே இது வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் 3 வீடியோக்காவது கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்மளோட இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் 1 மாதத்தோட சந்தா கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாக்கா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக நான் வந்து பேசுவேன். கமெண்ட் பண்ணாதவங்க அப்படி இல்லைனாலும் ஜாயின் பண்ணாதவங்ககிட்டையும் நான் வந்து பேசியிருக்கேன். ஆனால் இது வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் குறைக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 1 வருஷமாக நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் வந்து இதில் பண்ணியிருக்கணும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்கம் இல்லை. ஸோ இது வந்து இன்கம் கிடைக்கல அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறோமோ அந்த எஃபெக்ட்டுக்கான பலன் வந்து கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்து கொண்டு வந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்டான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதுக்கான மாற்றம் தான் இது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.